திராட்சை ரசம் இல்லை என்றனர் மக்கள். ருசி மிகுந்த திராட்சை ரசத்தை மிகுதியாக கொடுத்து அற்புதம் செய்தார் இயேசு. எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்றனர் மக்கள். நீ எழுந்து சிலோம் குளத்தில் போய் கண்களை கழுவு என்று சொல்லி பார்வை கொடுத்தார் இயேசு. திரளான மக்கள், இவர்களுக்கு புசிக்க அப்பமில்லை என்றன் மக்கள். 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு கொடுத்து 12 கூடைகளிலே மீதியாக எடுக்க வைத்து, நானே ஜீவ அப்பம் என்றவர் இயேசு. தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னது மக்கள். உன் உள்ளத்திலிருந்து ஜீவத் தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று அறிக்கை செய்தது இயேசு. எந்த மக்களும் குற்றம் தீர்க்காத பொழுது நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பது கிடையாது, இனி போய் பாவம் செய்யாதே என்று மன்னித்தவர் இயேசு. கண்களின் பார்வை குறைபாடால் என் வாழ்க்கையிலே வெளிச்சமில்லை என்று சொன்னவன் பர்த்திமேயு. அவனுடைய கண்களுக்கு வெளிச்சம் கொடுத்தது மாத்திரமல்ல, நான் உலகத்திலே இருக்கும் பொழுது உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறேன் என்று சொன்னவர் இயேசு. ஜீவன் இழந்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு 4 நாட்கள் ஆன லாசரு, லாசருவே வெளியே வா என்று சொல்லி அழைத்து அவனுக்கு ஜீவனை கொடுத்தவர் இயேசு. உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை தருகிறவர் அவரே. ருசி மிகுந்த திராட்சரசம், இயேசுவின் வார்த்தைகளிலே அற்புதம், ஜீவ அப்பம், தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீர், வாழ்க்கையின் வெளிச்சம், நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய ஜீவன், இவைகளை கொடுத்தவர் இயேசு. உங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசு மகிமையிலே நிறைவாக்குவார். உங்களுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கும். அற்புத நாதரை நோக்கி பாருங்கள், நலம் பெறுவீர்கள். கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். ஆமேன்.